பேஜ் வச்சுக்கிட்டு நம்ம வந்து ஒரிஜினல் ப்ராடக்ட்ஸ் ஒரிஜினல் கண்டென்ட்ஸ் தான் போடுறோம். ஏன் வந்து டீஆக்டிவேட் ஆகுது? ஊர்ல 10-15 ஃப்ரெண்ட் வச்சிருக்கவன் சந்தோஷமா இருக்கான். ஒரே ஒரு ஃப்ரெண்ட வச்சுக்கிட்டு நான் படுற அவஸ்தை இது. ஹலோ கைஸ், இது வந்து எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னு தெரியல. ஏன்னா அந்த விக்ரம் படத்துல சொல்ற மாதிரி சொல்ற மாதிரி ஸ்கிராச்ல இருந்து ஆரம்பிக்கலாமா அப்படின்னு. உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் வந்து டீஆக்டிவேட்ல இருக்கா ஆர் இன்ஸ்டாகிராம் வந்து டிசேபிள் ஆயிருக்கா? உங்களுக்கு கூட்டான வீடியோ தான், ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இன்ஸ்டாகிராம் நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஐடி இருந்தது. ரொம்ப நாளா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு தெரியும். 107K இருந்தது. அது எப்படி டிசேபிள் ஆச்சுன்னு இது வரைக்கும் எங்களால வந்து கேதர் பண்ண முடியல. அதுக்கு நாங்க மெயில் போட்டோம், அப்பீல் பண்ணோம், எதுவுமே வந்து சொல்யூஷனே கிடைக்கல. ரெண்டாவது ஐடி ஓபன் பண்ணோம். ரெண்டாவது ஐடி ஓபன் பண்ணி நல்லபடியா ரன் ஆயிட்டு இருந்தது. ஒரு 35K வரும்போது மெட்டா வெரிஃபைட்லாம் எடுத்துட்டோம். நம்ம வந்து கண்டென்ட் ரீல் பண்ண ஆரம்பிச்சோம். ஒரிஜினல் பியூமா வந்து டாப் 5 கேட்டகரி ஷூஸ் அப்படின்னு சொல்லி போட்டோம். அதுல வந்து ஒரு ஒரிஜினல் பியூமா போட்டிருந்தோம். கண்டென்ட் ரீல், அதுவும் நம்ம காப்பி வீடியோஸ் எதுவுமே பண்றது கிடையாது, காப்பி ரீல்ஸ் எதுவும் போடுறது கிடையாது. ஈவன் தோ பியூமால இருந்து டைரக்ட் ஸ்ட்ரைக் கொடுத்து நம்மள வந்து பேஜ் வந்து டீஆக்டிவேட் ஆயிடுச்சு. பேஜ் டீஆக்டிவேட் ஆனதுக்கு அப்புறம் நாங்களும் நிறைய மெயில் போட்டிருக்கோம் இன்ஸ்டாகிராம்ல. இது ஒரு மாசம் மேல ஆயிடுச்சு. டீஆக்டிவேட்ல தான் இருக்கு, டிசேபிள் ஆகல. டீஆக்டிவேட்ல இருக்கு அப்படின்னா எப்பயாவது வரலாம். அந்த சொல்யூஷன் கொஞ்சம் சொல்லுங்க. அது வரைக்கும் இன்னொரு பேஜ் இருக்குன்னு சொன்னாங்க. _skipgzone அப்படின்ற ஒரு பேஜ் இருக்கு. இது நம்மளோட அத்தன்டிக் பேஜ் தான். சோ ப்ளீஸ் டூ சப்போர்ட். உங்களோட ஆதரவு, லவ் அண்ட் சப்போர்ட் எப்பவுமே எங்களுக்கு தேவை. So please do follow _skipgzone.